ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் மார்க் 12. கர்த்தர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். இங்கு கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதற்காக ஒரு ஊமை சொல்லுகிறார். மிகவும் அழகாக இருக்கிறது அந்த ஊமை. ஒரு எஜமானன் ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கி கோபுரத்தை கட்டி வேலி அடைத்து தோட்டக்காரர்களுக்கு குத்தகை கொடுத்து வேறு ஊருக்கு சென்று விடுகிறார். அவர் தன்னுடைய பாகத்தை கேட்க ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். ஒவ்வொருவராக வந்து ஒருவன் வருகிறான், அவனை அடித்து போட்டு விடுகிறார்கள். பாகத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறான் அந்த தோட்டக்காரன், குத்தகை எடுத்தவன். இன்னொருவன் ஊழியக்காரரை அனுப்புகிறார். அந்த தோட்டத்து எஜமான், திராட்சை தோட்டத்து எஜமான், அவரையும் அடித்து போட்டு விடுகிறார் அந்த ஊழியக்காரன். இப்படி பலரை அனுப்பி கடைசியில் அந்த எஜமானன் என்ன செய்கிறார், தன்னுடைய திராட்சை தோட்டம் இனி வராது என்று தெரிந்து தன்னுடைய மகனையே அனுப்பி வைக்கிறார், ஒரே மகனை. இந்த தோட்டக்காரர்கள், குத்தகை எடுத்தவர்கள், பேராசை பிடித்தவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு அந்த ஒரே மகனை பங்குக்கு வருகிறான் என்று சொல்லி அழித்து போட்டு தூக்கி தூர எறிந்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த தோட்ட எஜமானன் என்ன செய்வார், அது அவருடையது, அந்த தோட்டம் அவருடையது. அதே போலதான் இந்த பூமி கர்த்தருக்குரியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் ஓமையை. கர்த்தர் தன் ஒரே மகனை இந்த உலகத்தை மீட்க அனுப்பினார். அவரையும் சிலுவையில் அறைந்து போட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என்ன செய்வார், உயிர் தெழுப்பினார் அவரை திரும்பவும். இதே போல் இந்த பூமி கெட்டவர்களோடு, நீதி இல்லாதவர்களோடு, சாத்தானை ஆளவிட்டு மக்கள் இருந்தால் என்ன செய்வார் கர்த்தர்? கர்த்தருடைய நாள் வரும் அல்லவா, எல்லோரையும் தூக்கி நரகத்தில் போடுவார். விசுவாசித்தவர்கள் மட்டும் அவர் பின்னே சொல்வார். அதுதான் இந்த ஊமையின் அர்த்தம். காலம் இனி செல்லாது, கர்த்தர் வரும் நாள். எத்தனை நாள் கர்த்தர் பொறுத்து கொண்டிருப்பார்? அநியாயமாக கொள்கிறார்கள், அநியாயமாக சிறு குழந்தைகளை எல்லாம் கற்பழிக்கிறார்கள். இந்த தேசத்திலே எல்லா அக்கிரமும் நடக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. போரும், இந்தியாவிலே போர் பாகிஸ்தானோடு. ஏனென்றால் அவர்கள் தீவிரவாதிகளை அனுப்பினார்கள். அந்த மாதிரி போருடைய எல்லா அறிகுறிகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். இஸ்ரவேலில் போர். அப்படி என்றால் கர்த்தர் வரும் நாள் வந்துவிட்டது. நாம் தயாராக வேண்டும். மாரநாதா, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய பூமிக்கு கர்த்தர் சொந்தமாக